வந்து சரத் அமுல்கவன் அவர்கள் சொல்றாரு, இந்த நாட்டில் சல்லியை அச்சடிக்கிறதை தவிர வேற நாட்டில் போயிட்டு சல்லி லோனாக எடுக்கிறத தவிர வேற எந்த விதமான ஒரு முடிவும் எடுக்க இல்லாத அளவில் ஸ்ரீலங்கா இருக்குது. ஸ்ரீலங்காவோட இன்கம் வந்து 1200 பில்லியன், ஸ்ரீலங்காவோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1700 பில்லியன், 500 பில்லியன் டெபிசிட். இப்போ இந்த 500 பில்லியன் டெபிசிட் கொஞ்ச நாளைக்கு விட்டா எங்களோட பிள்ளைகளெல்லாம் ரோட்டில் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வரும். அதுதான் சரத் அமுல்கவன் சொல்றாரு. அதே நேரத்தில் இந்த நாட்டில் எல்லாத்துக்கும் ஒரு 3 மெம்பர் கமிட்டி கமிஷன் போடுறாங்க. இப்போ இந்த 500 பில்லியனை பாதுகாத்து கொள்ளையிலும் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் உள்ள ஊழலை நிறுத்தினார். ஒன்லி கரப்ஷன். දන්සල් දාන එක, ඕනේ නැති රටවල් වලට 500ක් අරගෙන යන එක, தேவைக்கில்லாத ஊருக்கெல்லாம் 500 பேர் கொண்டு போறது, பிளேனோட கொண்டு போய் பார்க் பண்ணி வச்சு கொண்டு ஈக்கிற, தன்சல் போடுற, எக்ஸிபிஷன் போடுற, கார் ரேஸ் ஓடுற, இந்த அநியாயங்கள் நடக்காம இருந்தால் நிச்சயமாக 500 பில்லியன் அரசாங்கத்துக்கு சேர்த்துக்கொள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, டெபிசிட்ல போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த நாட்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் தான் எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர். இது மூணும் ஒரு ட்ரையாங்கிளாக இயங்க வேண்டிய ஒரு நேரம். ஆனா இன்றைக்கு எக்ஸிகியூட்டிவ்ல இருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச, லெஜிஸ்லேச்சர் உள்ள இருக்கிறாரு சமல் ராஜபக்ச. இப்ப ஜுடிஷியரி மட்டும் தான் பிரச்சனை. இந்த ஜுடிஷியரிக்கு நாமல் ராஜபக்சே போட்டா அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னு சொன்னா இன்றைக்கு இந்த நாட்டில் ஒரு சிஜே சரி நாமல் ராஜபக்ச பாஸ் பண்ணின மாதிரி பாஸ் பண்ணல, ஒரு லோயர் சரி நாமல் ராஜபக்ச பாஸ் பண்ண மாதிரி பாஸ் பண்ணல. இப்ப நாமல் ராஜபக்சே சிஜே ஆகினா இந்த நாட்டில் முக்காவாசி பிரச்சனை முடியுது. அதனால அதுதான் உடனே செய்யணும். மற்றது உதய கம்மம்பில பேசுறாரு, 13வது சட்ட திட்டத்துக்கு விரோதமாக அவரோட அமாத்தியன்ஸ போனாலும் மினிஸ்ட்ரி போனாலும் ஒரு பிரச்சனை இல்லையா? இவ்வளவு நாளாக அந்த ஒரு மனிதனுக்கு ஒரு கொள்கை இருக்குது. இப்ப நாங்க மக்கள் தந்த வாக்கை எடுத்து கொழும்பு மாநகர சபை இலெக்டாவின பிறகு இந்த அரசாங்கம் முனிசிபல் கவுன்சில்ல மேயராக இருக்க விடாம கோட்டாபய ராஜபக்ச மேயரா நடக்கிற சுற்றி நாங்க என்ன செஞ்சோம், இவங்களோட தலக்குத்திகள் இருக்க இல்லாம நாங்க உடனடியாக கவுன்சில் விலகி வரோம். ஏன் இவங்களோட பாலிசிகளை பிடிக்கிறது இல்லை. நாங்க அப்படி வெளியே வர்றது உதயகம்மம்பில எல்லா வாசியும் எடுத்துக்கொண்டு கார்ல நின்று சம்பளத்துல நின்று எல்லாம் எடுத்து ஒரு அமைச்சராகவே இருந்துட்டு இன்றைக்கு 13வது சட்ட திட்டத்தை எடுத்து போறோம் நிலைக்கு உதயகம்மம்பில வந்திருக்காரு. இது ஒரு கேவலம். அவர் என் ஸ்கூல்ல படிச்சேன்னு சரி, நான் கேவலப்படுற அவருமாய் ஒரு ஆள் அவ்வளவு வரப்பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு காரை எடுத்து, டிரைவரை எடுத்து, செக்யூரிட்டி எடுத்து, செக்ரட்டரி எடுத்து எல்லாம் முடிஞ்சு மாகாண சபையை கலைக்கிற நேரத்தில் தான் அவர் நினைவு வந்திருக்கு இந்த சிஸ்டத்துக்கு விரோதமாக அவர் மீது வாக்களிக்கணும் சொல்லி. அதனால அவர் வேண்டியோடு செய்வாராம், அதை எடுத்து போடுறதுன்னு சொல்லி எடுத்து போடுங்க என்கிற சிலரை தான் எங்களோட சேலஞ்ச் அவருக்கு. ඉතාමත්ම සන්තෝෂ වෙනවා අද මාධ්‍ය අමුඩ සිරිගම සහභාගී වුණාට. මුලින්ම සරත් අමුඩගම ඇමතුමා ඇත්ත කතා කරලා